ஸ்ரீ அரவிந்தர் கர்மயோகி அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த கிராட்டிடியூட் டே அதுக்கான ஒரு விஷயத்த முதல்ல உங்கள் முன்னாடி பேசிடுறேன். ஒரு சினிமா படம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப க்யூரியஸாக பார்க்கும்போது செல்ஃபோன் எடுத்து பேச மாட்டோம், எதுவுமே பார்க்க மாட்டோம். நம்ம குழந்தை டான்ஸ் ஆடி முடித்தோடனே நம்மளோட வேலை முடிஞ்சதுன்னு அப்படியே திரும்பி பின்னாடி பாருங்கள், நீங்களே பாருங்களேன். எப்போ முடிப்பாங்க, எப்போ குழந்தைய கூட்டிகிட்டு எப்போ வெளியே போகலான்னு தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே ரெடியாக காத்திருக்கோம். முதல்ல பத்மகலா மேம் வந்து நான் 2 தடவை சவிதா யூனிவர்சிட்டி போகும்போது மீட் பண்ணும்போது அவங்களோட பொசிஷன் உங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஷீ இஸ் மோர் பிஸி, மோர் கமிட்மெண்ட். அந்த இதுலேயுமே நான் கூப்பிட்டோன்னே எந்த ஹெசிடேஷனும் கொடுக்காம உடனே அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அடுத்து இல்லை, நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கேட்கல, நான் பார்த்தேன், நிறைய பேர் கேட்கல. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதெல்லாம் வரும் பாருங்கள். நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் டைம் ரிலேட்டடாக பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை, வேர்ல்டுலேயே இருக்குது. ஆஸ்திரேலியாவில் சோஷியல் மீடியாவே பேன் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நம்ம நியூஸாக பார்த்து 30 செகண்ட் ரீல்ஸை பார்க்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. எத்தனை பேர் கை இப்படியே வேலை செய்யுது மொபைலில்? எல்லாருக்குமே இருக்கும். 80% இந்த நோய் எல்லாருக்குமே வந்துச்சு. அது ஒரு நோய், அது யாருமே தெரியாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ட்ரஸ்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பிரித்து பார்த்து சொல்ல விரும்பலை. வி ஆர் ஒன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு காம்பேரிங் பண்ண குட்டீஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இதுதாங்க கைத்தட்டல். இதை கைத்தட்டல் பண்ணாமல் அப்படியே பொறுமையாக இப்படின்னு தட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. ரைட். செகண்டு, டீச்சர் இருக்காங்க இல்லைங்களா? இன்றைக்கி 2 டீச்சர் லீவு. அந்த 2 டீச்சர் லீவுனாலும் இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்துருமோ. நான் எங்கள் ஆனுவல் டே இது 10வது வருஷம், 10 வருஷம் முடிஞ்சு 11 வருஷம் நடத்துகிறோம். டான்ஸ் ஆடும் போது கீழே உட்காந்து டான்ஸ் ஆடுறது நான் பார்த்துருக்கேன். ஜாக்கி சான் வரானோன்னு ஒரு மேடம் கீழே உட்காந்து கராத்தே போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா? ஏங்க அதெல்லாம் பண்ண முடியாதுங்க நம்மளால். எவ்வளோ ஜென்ஸால் போய் பண்ண முடியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். அது கை தூக்கலைன்னா நாங்கள் தோல்வி தான். எவ்வளோ கேர்ள்ஸால் பண்ண முடியும்? அதுக்கும் கை தூக்க மாட்டீங்க. ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே கை தூக்க வேண்டிய நிலைமை வரும், நம்மளுடைய பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்காமல் இருந்தால். யோசிச்சுக்கோங்க. டீச்சர்ஸோட எஃபர்ட்டு எல்லா இடங்கள்லையுமே பாட்டம்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இந்த ஸ்கூலை முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் முதல்ல ஒரு வாத்தியார் டீச்சிங்கில் இருந்துட்டு தான் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த நார்த் சென்னையிலேருந்து வந்தாலே பசங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு வேறு முகம் இருக்குது. இது அப்பாக்கள் எல்லாருமே மேடம் சொன்ன மாதிரி 30+ இருக்கவங்க கண்டிப்பாக வந்து காலேஜில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னடா காசிமேட்லேருந்து வரியா அப்படின்னு கேட்பாங்க, வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரியான்னு. ஆனால் இந்த முகம் மாறணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் பிரிம்பர்ட்ஸ் கார்டன். 2015 ஒரு 3 குழந்தைய வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி எங்களுக்கு 3 ஸ்கூல் இருக்குது, 843 பசங்க படிக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா லிமிட்டட் சீட்டு தான். சும்மா விளம்பரத்துக்காகலாம் லிமிட்டட் சீட் ஒன்லின்னு போடலை, உண்மைக்கே லிமிட்டட் சீட் தான் வச்சுருக்கோம். இடம் பத்தலை, டோல்கேட் ஸ்கூல்லாம் இடம் பத்தலை. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்களை அனுப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வாழ்க்கையில் வாய்ப்பே ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. எப்படின்னா ஃபஸ்ட்டு பி எக்ஸாமுக்கு எங்கள் அப்பா அப்ளை பண்ண சொன்னார். அப்ளை பண்ணோடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் கிழிச்சு போடுற மாதிரி ஆயிடுச்சு. கிழிச்சு போட்டோடனே எங்கள் அப்பா முதல்ல என்னை கேட்டார், தம்பி நீ இதே வந்து உனக்கு கிழிச்சு போடுறாங்க, நீ வந்து கிளியர் பண்ண போகிற? இது என் வாழ்க்கையில் வந்து எப்படி பதிவாச்சு என்னெல்லாம் தெரியல. பிஇ முடிச்சிட்டேன், அடுத்து எம்இ முடிச்சிட்டேன், அடுத்து பிஹெச்டி போனேன். இப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழேருந்து நான் பொறுமையாக பார்க்குறாரு. சரி இனிமேல் நம்ம பிள்ளையை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போயே திட்டிகிட்டு தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லாரும் எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லுங்கள். முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப 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 டேலண்ட். எப்படி சொல்லுங்கள்? உங்களை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுல ரொம்ப பெரிய டேலண்ட். அப்பா சொல் பேச்சு கேட்கலன்னா அம்மா சொல் பேச்சு கேட்கலன்னா தாத்தா சொல் பேச்சு கேட்கலன்னா பாட்டி. ரைட்? ஸ்கூலுக்கு வர ஒரு ஆளும் நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்க லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த லஞ்சம் என்னன்னா லேஸு, சாக்லேட்டு. ஸ்கூலில் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். குழந்தை வரும்போது சாக்லேட்டோடு வரும். யார் வாங்கி கொடுத்தா? தாத்தா வாங்கி கொடுத்தாங்க.
ஆனால் ஸ்கூல் சரியில்லை, ஸ்கூல் ஒழுங்காக சொல்லி தரல, மேடம் இப்படி சொல்லி தரல, அப்படி சொல்ல எங்களுக்கே புரியல. நான் போதுமான அளவுக்கு சர்வே எடுப்பேன், பாட்டம் லெவல் வரைக்கும். அந்த சேரில் உட்காந்து என்னென்னலாம் நான் என் பையனை திட்டிருப்பனோ அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சைக்காலஜி புரிஞ்சிக்க முடியல. கடைசியில் வந்தால் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துருச்சு. என்ன காம்ப்ரமைஸ்னா, ஜென்சி கிட்ஸ்னால் நாங்கள் இப்படி தான் இருப்போம், ஜென்சி கிட்ஸ்னால் நாங்கள் இப்படி தான் இருப்போம். தயவு செய்து இப்படி ஒரு அடையாளப்படுத்தாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. கோவிட் பேட்ச் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, ஆபத்து. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு சொல்லுங்க, அதுக்குரிய பாத்வேவை கொடுங்க. நீட்டு ஜேஇ சொந்தக்காரங்க வருவாங்க, வந்து உங்களை கேட்பாங்க, ஏய் பையன் என்ன படிக்கிறான்? பையன் ஸ்கூல் படிக்கிறான். சரி ஸ்கூலில் என்ன படிக்கிறான்? பிகாம். ஐயோ பிகாமா? ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் சேர்க்கலையா? நீட் ஜேஇ கோர்ஸ் சேர்க்கலையா? உடனே நமக்கு என்ன, ஐயோ நீட் ஜேஇ சேர்க்கலன்னா அது பெரிய தப்பு போல. அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. உங்கள் பிள்ளைக்கு எது ஒழுங்காக வருதோ அதை கொடுங்க. ஒழுங்காக வராத தயவு செய்து கருத்தை திணிக்காதீங்க. சின்னதில் எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா காலேஜில் எவ்வளோ பேரண்ட் அப்பா அம்மாவை திட்டுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு இடத்துலையும் பிள்ளை நம்ம வந்து இவங்களை திட்டக்கூடாதுன்னு ஆரம்பித்த மட்டும்தான் இந்த ஸ்கூலு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு குழந்தை அப்படியே சேரில் படுத்து தூங்கிட்டு இருந்தது பாருங்க. தூங்குனா விட்டுருங்க, அதை போய் எந்திரி. நம்மளே யோசிச்சு பாருங்க, we are in bad mood, how we are able to react? ஏய் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. எத்தனை பேரண்டிங் நீ சொல்கிறோமா இல்லையா? அவன் இதெல்லாம் டிஆர்பி ஆக்கி அவன் வியாபாரம் பார்த்துடுறான், நம்ம எல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து குழந்தைகளை ரொம்ப ஃபோக்கஸபிளாக பாருங்கள். பிகாஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி பிரில்லியன்ட். நான் வெரி பிரில்லியன்ட் சேர்க்கறதுக்கு ரொம்ப காரணம், டெக்னாலஜி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. டெக்னாலஜியில் எல்லாமே எடுத்துடுறான், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக அவர் சிபிஎஸ்சி ஸ்கூல் காட் செலக்டட் ஃபார் IEEE ஜூனியர் இன்ஸ்டீன். ஃபஸ்ட் இயர் ஈஜிப்ட் போனோம், செகண்ட் இயர் துனிஷியா ஆன்லைனில் பர்ஃபார்ம் பண்ணோம், தேர்ட் இயர் மலேசியாவில் போய் வின் பண்ணிட்டு வந்தோம். இது என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா, 1500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணது. அந்த நம்பர்ஸ் எனக்கு கரெக்டாக உங்களுக்கு இப்போ எனக்கு தெரியல. மொத்தமாக 1500 ப்ராஜெக்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வேர்ல்டு லெவலில் 28 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணது. அந்த 28ல் 500 சொச்சம் செலக்ட் ஆச்சு. அந்த 500 சொச்சத்தில் ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்தது. அந்த ஃபில்ட்ரேஷனில் ஒரு 34 ப்ராஜெக்ட் செலக்ட் ஆச்சு. அந்த 34 ப்ராஜெக்டில் 4 ப்ராஜெக்ட் ஃப்ரம் பிரிம்பர்ட்ஸ் கார்டன். இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி எங்கே வந்து அசிங்க அவமானத்தை சந்திக்கிற ஒரு பையன், வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரியா, வட சென்னையிலேருந்து வரியா, நீலாம் உருப்பட மாட்டேன்னு நினச்ச 4 டீம் அங்கே போய் ப்ரெசன்ட் பண்ணி அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறான். ப்ரூவ் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ் பையன் கூட நிற்கிறான். அந்த காலேஜ் பையன் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஐடி, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், இதில் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணவன் நம்ம பையன் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வாங்குறான். 8வது படிக்கிற பையன். 8வது படிக்கிற பையன் எங்கே இருக்கான்? காலேஜில் இருக்க பையன் எங்கே இருக்கான்? ஸோ குழந்தைங்களுக்கான ஃப்யூச்சரை காமிச்சு பழகுங்க. ஃப்யூச்சர் என்ன வேணால் ஆகலாம். எனக்கு எங்கள் குழந்தைகளை என்டர்பிரனர் ஆக்கணும்னு ஆசை. அதுக்காகவே எங்கள் ஸ்கூலில் சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், மழலை சுவைன்னு ஒரு பேர். மழலை சுவைன்னு வச்சோன்னே என்னதான் இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, குக் பண்ணுவாங்க. குக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை எல்லா இன்க்ரீடியன்ஸ் அவனே எடுத்துருவானுங்க. நான் காசு மட்டும் கொடுப்பேன், தம்பி ஆனால் எனக்கு ப்ராஃபிட்டில் ஒரு % கொடுத்துடணும். சார் அது கொடுத்துடலாம் சார். சரி அப்போ ஃப்யூச்சரில் ஹோட்டல் ஆரம்பிச்சிருவியா? சார் ரொம்ப ஈஸி சார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தானே சார் பார்க்கணும். ஒரு 5வது படிக்கிற பையன் அதை சொல்கிறான். 5வது படிக்கிற பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறான் அப்படின்னா வி ஷுட் ப்ரவுட். பிகாஸ் இங்கே எவ்வளோ பேர் ப்ரைவேட் ஜாபில் இருக்கீங்க? ஐடியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாருமே ஐடியில் தான் இருப்போம். ஐடியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எவ்வளோ பேர் திட்டிகிட்டே வேலை பார்க்குறீங்க? எல்லாருமே தான், கரெக்டா? திட்டாமல் வேலை பார்க்கணும்னா நீங்கள் தான் ஓனர் ஆகலை, உங்கள் பிள்ளைங்களை ஓனர் ஆக வைங்க, இல்லை ஒரு லீடர் ஆக்க வைங்க. அந்த லீடரை உருவாக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் பிரிம்பர்ட்ஸ் கார்டன், சரிங்களா? எல்லா இடத்துலையும் தோல்வியை பையன் வெற்றிப்படியாக பார்க்கணும். இங்கே இருக்கிற டீச்சர்ஸும் அப்படி தான், கேர்டேக்கர்ஸும் அப்படி தான். எல்லா இடங்கள்லையும் ஒரு இடத்துலையும் டீச்சர்லாம் நீங்கள் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா பையன் அப்படியே மேலே வாந்தி எடுப்பான், அப்படியே பாத்ரூம் போவான், ஹேண்டில் பண்ணும்.
பையன் ஏதாவது கீழே விழுந்திருப்பான், உடனே பேரண்ட் வந்துடுவாங்க. என் பொண்ணு வந்து வீட்டில் சொன்னுச்சு, டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் சிசிடிவியை பார்க்கணும், நீங்கள் காட்டுங்க. இல்லைங்க நாங்கள் கையெல்லாம் வைக்க மாட்டோம். என் பொண்ணு பொய் சொல்லாது, என் பேரன் பொய் சொல்ல மாட்டான், நீங்கள் காட்டுங்க. ஏங்க இல்லைங்க நம்புங்க, கீழெல்லாம் எல்லா சேஃப்டி மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இல்லாகாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நமக்கு எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு ஒரு பாகுபாடு வேணும். நம்ம எமோஷனை நம்ம ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இங்கே இருக்க பேரண்ட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குழந்தைங்க இங்கிலீஷ் பேசினா ஸ்கூலில் வந்து ஒரே கம்ப்ளைண்ட், ஒரு ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னா முதல்ல குழந்தை நல்லா இங்கிலீஷ் பேசணும். இப்போ ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட சண்டை போடுறாரு, சார் என் குழந்தை ஒழுங்காக தமிழ் பேச மாட்டேங்குது. யார் தப்பு? யார் தப்பு? நம்ம தப்பு தானே. சரி, இங்கிலீஷில் ஸ்கிட்டு போட்டால் ஒருத்தர் கவனிக்கல, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவன் உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான், யூகேஜி பையன் பேப்பர் இல்லாமல். கை தட்டணுமா இல்லை நீங்கள்? அவன் கை தட்டாமல் நீங்களாம் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா அவன் டீச்சர் முகத்தை திரும்பி பார்க்குறான், பேசுறது கரெக்டாக இல்லையான்னு. யூ ஷுட் அப்ரிஷியேட் வாட் எவர் ஸ்மால் திங்ஸ் யுவர் சில்ட்ரன்ஸ் ஆர் டூயிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குழந்தை பாசம். அங்கேருந்து ஒருத்தர் கத்துறாரு, மாதவாவா ஏதோ ஒரு பேர் சொல்லி கத்துனாப்புல. ஸ்டேஜில் இருக்க பையன் அப்படியே இறங்கி ஓடி வந்துடுவான், அப்பா அப்படின்னு. உங்களுடைய பாசங்களை எங்கே காட்டணும் எங்கே காட்டக்கூடாது. ஃபோன் இங்கே பாரு, இங்கே டேடியை பாரு, இங்கே டேடியை பாருன்னா அவன் அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், டீச்சரை பார்க்க மாட்டான், டான்ஸ் ஆட மாட்டான். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பாகுபாடு வேணும். அம்மாக்கள் எல்லாமே தைரியமாக வந்து ஸ்டேஜ் ஏறினாங்க பாருங்க, அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கடைசியில் ஒரு பையன் கராத்தே பண்ண வச்சான் பார்த்தீங்களா, தரையில் உருண்டு புரண்டு அவங்க அப்படியே நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே டக்குன்னு அதையும் டான்ஸாக மாற்றிட்டாங்க. இப்படி பெண்கள் அம்மாக்களுக்கு நிறைய டேலண்ட் உண்டு, லீடர்ஷிப்கான நிறைய குவாலிட்டி உண்டு. ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் வெரி ஹாப்பி தட் உமன் ஹாவ் மோர் பொட்டன்ஷியல் தென் மென். யூ ஷுட் எக்ஸ்பிரஸ். கம்ஃபர்ட்டை பிரேக் பண்ணுங்க, நீங்களும் எல்லாரும் எவால்வ் ஆகலாம். அந்த உமன் நிறைய பேர் கம்ஃபர்ட்டை எவால்வ் ஆகி பிரேக் பண்ணி எவால்வ் ஆன இடம் தான் பிரிம்பர்ஸ் கார்டன் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ கேர்டேக்கர்ஸ், தேங்க்யூ டிரைவர்ஸ். கடைசியில் ஒரு அரசியல் பண்ணார் பார்த்தீங்களா, எங்கள் செக்யூரிட்டி இப்படி கை காமிச்சு இப்படின்னு பாருங்க, அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.